கூகுள் ஆப்ஸ்க்குள்ள பல அப்டேட் வந்திருக்குன்னு சொல்ல முடியும். ஸோ இங்கே ஷோ ஆகிற இந்த ஆப்ஸ்க்குள்ள பார்த்தீங்கன்னா பல ஆப்ஸில் பார்த்தீங்கன்னா ஐகான்ஸ் வந்து சேஞ்ச் ஆக போகுதுன்னு சொல்லலாம். காரணம் பார்த்தீங்கன்னா கூகுள் ஐஓவில் பார்த்தீங்கன்னா 12 ஆப்ஸுக்கான லோகோஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ எத்தனை லோகோ சேஞ்ச் ஆயிருக்குன்னு பாருங்க. அந்த கிரேடியம் கலர் அப்படிங்கிற கலர் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்குன்னு சொல்ல முடியும். ஸோ அதை பற்றி இந்த வீடியோக்குள்ளே சொல்கிறேன். ப்ளஸ் கூகுள் ஆப்ஸ்க்குள்ள வந்திருக்க நியூவஸ்டான அப்டேட் எது என்னோட மொபைல் ஆண்ட்ராய்ட் 10 கவர் ஆயிருக்கோ அது எல்லாத்தையுமே சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது யூடியூப்ல தான். யூடியூப்ல பிக்சர் இன் பிக்சர் மோட் இருக்கு இல்லையா, அது வந்து ஃப்ளோட்டிங் டேப்ல யூஸ் பண்ண முடியும் இனிமே எல்லா அக்கௌண்ட்டுக்கும். எஸ், நீங்க பிரீமியம் அக்கௌண்ட்டா இல்லைனாலும் பரவாயில்ல, யாரு வேணாலும் யூஸ் பண்ணலாம். அதுக்கான ஆப்ஷன் வந்து ரோல் அவுட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியும். நீங்க தாராளமா செக் பண்ணி பார்க்கலாம். ஆண்ட்ராய்ட் 10க்கு மேல இருக்க டிவைஸ் எல்லாத்துலயுமே சப்போர்ட் ஆகுது. தென் இங்க நீங்க கேப்ஷன்ஸ் வந்து எனேபிள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் டு ரைட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ சென்டர் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல முடியும் கேப்ஷன்ஸை. இது லிட்டரலி பார்க்கும்போது மூவிஸ்லாம் பார்ப்போம் இல்லையா, அப்போ வந்து கேப்ஷன் சென்டர் பண்ணி தான் எப்பவுமே கொடுப்பாங்க. அந்த சென்ட்ரைஸ்டு கேப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா சிசி இங்கேயுமே அப்ளை ஆகும். அடுத்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா யூடியூப் மியூசிக்ல தான். யூடியூப் மியூசிக்ல பார்த்தீங்கன்னா லைக் ஆப்ஷன் இருக்கும் இல்லையா, அங்கேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான சாம்பிள் ஆப்ஷன் இப்போ வந்து டாப் கார்னர்ல கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல முடியும். ரைட் அண்ட் டாப் கார்னர்ல பார்த்தீங்கன்னா சாம்பிளுக்கான ஆப்ஷன் இருக்கும். அதை டேப் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஷார்ட்ஸோட சாம்பிள் இருக்கும் இல்லையா, அதாவது ஃபுல் வீடியோ வந்து ஷார்ட்ஸ் மாதிரியான ஃபார்மேட்ல வந்து கொடுப்பாங்கல்ல யூடியூப் மியூசிக்குள்ளே, அது உங்களுக்கு விசிபிளா தெரியும்னு சொல்லலாம். தாராளமா நீங்க அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். இது சில இடங்களில் இப்போ டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கு இந்த சாம்பிள் ஆப்ஷன். கீழே இருந்தும் நீங்க சாம்பிள் ஆப்ஷனை டேப் பண்ணி எனேபிள் பண்ணலாம். இங்க காமிக்கிறது உங்களுக்கு டிஃபரெண்டான சஜஷனா இருக்கும். இது ஃபீட்ல வர்றது, அது டேரக்டா பார்த்தீங்கன்னா உங்க சஜஷனுக்கு தகுந்த மாதிரி மாறுறதுன்னு சொல்லலாம். தென் நீங்க ஒரு சாங்கை சூஸ் பண்ணிட்டு அங்க இருக்க கேட்டகரி அந்த ஃபில்டர் ஆப்ஷன் இருக்கும் இல்லையா, அந்த ஃபில்டர் ஆப்ஷன்ல இப்போ நியூவஸ்டான யூஐ வந்திருக்குன்னு சொல்ல முடியும். எல்லாமே அட் அ டைம்ல வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா எல்லாமே ப்ராசஸ் ஆகிறது கொஞ்சம் டைமும் ஆகுது. இது இப்போ வந்திருக்க கிளிச் தான், இதை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. பட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சர்க்கிள் பார்த்தீங்கன்னா அந்த கேப்சூல் வடிவத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஆர்க் போயிட்டே வந்துட்டு இருக்கு. பார்க்கறதுக்கு டீடைல்டா சூப்பரா இருக்குன்னு சொல்லலாம். ஆல்சோ ஒரு சாங்கோட ரிலேட்டட் சாங்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த இடங்கள்ல பார்த்தீங்கன்னா ப்ளே நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுக்க முடியும். யூ மைட் ஆல்சோ லைக் அப்படிங்கிற அந்த ஃபீச்சர் அப்போ பார்த்தீங்கன்னா ப்ளே நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்காது. இப்போ அதை வந்து டேப் பண்ணி ஒரு ஆர்டர் வைஸ் கொண்டு வந்து முடியும் சொல்லலாம். ஒரு சாங் முடிஞ்சோட இன்னொரு சாங் ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு பார்க்கறதுக்கும் அரேஞ்ச் பண்றதுக்கும், ஒரு ஜிம்ல இருக்கீங்க அப்படின்னா ரேண்டம் ஷஃபிளுக்கு பதிலாக இன்ஸ்டன்டா பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மேட்டை நீங்க வந்து கிரியேட் பண்ண முடியும் சொல்லலாம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கூகுள் போட்டோஸ்குள்ள தான். கூகுள் போட்டோஸ்ல பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான அப்டேட் வந்திருக்கு. யூஐயே சேஞ்ச் ஆயிருக்கு. நம்ம ஆண்ட்ராய்ட் 10ல இருக்கனால யூஐ வந்து சேஞ்ச் ஆகிறது இன்னும் அடுத்த அப்டேட்ல நான் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கான கிரியேட்டர் ஆப்ஷன் இருக்கும்ல, அந்த ஏஐ மூலமா மிக்ஸ் பண்ணி கிரியேட் பண்றது, இமேஜ் வந்து ஜென்ரேட் பண்றது, அது எல்லாத்துலயுமே நியூவான டெம்ப்ளேட் இப்போ கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல முடியும். எக்கச்சக்கமான டெம்ப்ளேட் வந்திருக்கு. ஒன் டேப்ல பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்குன்னு ப்ராம்ப்ட்லாம் எதுவும் தேவையில்லை. ஒரு இமேஜ் கொடுத்தா போதும், ஆட்டோமேட்டிக்கா இதாகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான டெம்ப்ளேட் கலெக்ஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. நீங்க ஒரு சின்ன லைப்ரரி மாதிரி, வீடியோ லைப்ரரி மாதிரி உருவாக்க போறீங்க, இமேஜ் லைப்ரரி மாதிரி உருவாக்க போறீங்க அப்படின்னா பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும். தாராளமாக செக் பண்ணி பார்க்கலாம். இதே மாதிரி ஒரு இமேஜை டேப் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா அங்கே எடிட் ஆப்ஷன் இருக்கும் இல்லையா, அந்த எடிட் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா இப்போ அடிஷனலான டூல்ஸ் எக்கச்சக்கமாக கொண்டு வந்திருக்கான்னு சொல்ல முடியும். குறிப்பா டச்சப் அப்படிங்கிற நியூவஸ்டான ஃபீச்சர் வந்துருக்குன்னு சொல்ல முடியும். இந்த டச்சப் ஃபீச்சர் எதுக்கு அப்படின்னா, நீங்க ஃபேஸ் இருக்க இமேஜ் வந்து அப்லோட் பண்றீங்க அப்படின்னா அங்க இருக்க சில பல குறைபாடுகளை பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும்னு சொல்லலாம். ஆனால் முக்கியமான விஷயம், ஹியூமன்ஸ் அங்கே பிளேஸ் ஆயிருந்தா மட்டும்தான் இந்த டச்சப் ஃபீச்சர் வந்து ஒர்க் ஆகுதுன்னு சொல்லலாம். இல்லை டிடெக்ட் ஆக மாட்டேங்குது. ஸோ அங்கேயே பார்த்தீங்கன்னா உங்க ஸ்கின் டோனு, ஐப்ரோஸ் சின்னதாக பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே ஹைலைட் பண்ணி எது தேவையில்லாமல் இருக்கோ, எது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆக்வர்டாக ஃபீல் ஆகுதோ அது எல்லாத்தையுமே எரேஸ் பண்ணிட்டு ரொம்ப அழகாக பளிச்சுன்னு உங்க ஃபோட்டோ வந்து மாற்றிட முடியும்னு சொல்லலாம். லிட்டரலி நீங்க ஃபேஸ் வந்து ரொம்ப க்ளோயிங்கா ஹைலைட்டா காமிக்கணும்னு நினைக்கிறப்ப பாத்தீங்கன்னா இந்த வகையான எடிட்டிங் டூல் பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்னாப்சீட்ல இருந்து இன்ஸ்பயர் ஆயிருக்காங்களோன்னு தோணுது. அஃப்கோர்ஸ் அவங்களோட ஆப் தானே. அதே மாதிரி வீடியோ நீங்க வந்து எடிட் பண்றீங்க அப்படின்னா அந்த வீடியோ எடிட்டிங்லையும் பார்த்தீங்கன்னா மல்டிபிளான ஃபீச்சர் வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்ல முடியும். நீங்க வீடியோட டியூரேஷனை பார்த்தீங்கன்னா அழகா வந்து எக்ஸ்போர்ட் பண்றது, பிளஸ் பார்த்தீங்கன்னா அங்கிருந்தே பார்த்தீங்கன்னா ட்ரிம் பண்றது, பர்டிகுலர் பொசிஷன் எல்லாத்தையுமே ரொம்ப அழகாக கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்ல முடியும். ஆல்சோ ஒய்டி கிரியேட்டர்லையும் பார்த்தீங்கன்னா இது மாதிரியான ஃபீச்சர் இருக்கு. இருந்தாலும் இது ஒரு தனி ஃபீச்சரா கொடுத்தாங்க நல்லா இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒய்டி கிரியேட்டர் இல்லாதது இங்க வந்து அவைலபிள் ஆகுன்னு சொல்ல முடியும். ஆல்சோ குவாலிட்டியும் அடி வாங்க மாட்டேங்குது. அண்ட் நீங்க ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்றது, அதிலே பார்த்தீங்கன்னா 4x ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. கூடவே பார்க்கும்போது சாங் ஆட் பண்றது, அங்கேருந்து ட்ராக்கை பிரிச்சு எடுக்கிறது, அது எல்லாமே கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல முடியும். இதில் இன்னுமே அப்டேட்ஸ் இருக்கு. நான் நெக்ஸ்ட் வீடியோஸ்ல வந்து உங்களுக்கு இன்னும் தெளிவாக சொல்றேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ யூஐமே சேஞ்ச் ஆயிரும். அப்போ சொல்லும் போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா கிராப் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நிறைய அல்டிமேட்டான சாங்ஸுமே வந்து உள்ள வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல முடியும். முன்ன வந்து ஆடியோ லைப்ரரி ரொம்பவே டம்மியா இருந்துச்சுன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 100 சாங் தான் இருக்கும். இப்போ 1000 சாங்க்கு மேலே ஆட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியும்.
கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச சாங் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வீடியோ கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக ஆட் பண்ணிக்க முடியும். இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்டர்னலாக வச்சிருக்க ஆடியோவும் யூஸ் பண்ணலாம். ஆனால் இதுக்குள்ளே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும்னு சொல்லலாம். ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஆப்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் வந்திருக்குன்னு சொல்லலாம். ரொம்ப சிம்பிள் தான். டெக்ஸ்ட் முன்ன பார்த்தீங்கன்னா பிளாங்காக ஒயிட் ஷீட்டு அதை வந்து கலர்ஸ் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ வந்து ஃபாண்ட்ஸ், அந்த ஃபாண்ட்ஸ்லையுமே சிலது ஒர்க் ஆக மாட்டுது. அது எல்லாமே யூஐ வந்து சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். சில ஃபாண்ட்ஸ் ஒர்க் ஆகலன்னு சொல்லலாம். அந்த ஃபாண்ட்ஸ் எல்லாமே நான் அடுத்தடுத்த வீடியோக்களை காமிக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா யூஐ சேஞ்ச் ஆனது தான் அந்த ஃபாண்ட்டுக்கான சப்போர்ட்டுமே கிடைக்குதுன்னு சொல்லலாம். சின்ன பிரச்சனைகள் தான் நான் அடுத்தடுத்த வீடியோக்களை காமிக்கிறேன். ஒரு 7 ஃபாண்ட் ஒர்க் ஆகுது, செக் பண்ணி பார்க்கலாம். தென் கலர் கரெக்ஷன் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு திக் அவுட்லைன் நம்ம கொடுப்போம் இல்லையா, அந்த அவுட்லைன் ஆகட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்லலாம். தேவைப்பட்டா வச்சுக்கலாம், இல்லைன்னா டெலிட் பண்ணிடலாம். ரொம்ப சீக்கிரமாகவே ஒரு வீடியோ எடிட்டிங் பிளாட்ஃபார்ம் இது மாறப்போகுதுன்னு தான் தோணுது. கூடவே பார்த்தீங்கன்னா அடுத்த அப்டேட் ஜெமினி ஏஐல தான். ஜெமினி ஏஐல நிறைய பேருக்கு தெரிஞ்சது, சில பேருக்கு தெரியாது. என்ன அப்படின்னா PDF, டாக்குமெண்ட்ஸ் அண்ட் அதர் டிஜிட்டல் டாக்குமெண்ட்ஸை நீங்கள் கிரியேட் பண்ண முடியும். நீங்கள் ஒரு ப்ராஜெக்டில் இருக்கீங்க, பிபிடி, ப்ரெசன்டேஷன், பவர் பாயிண்ட், இது போல் எல்லா விஷயத்தையும் இங்கே டேட்டாவை எடுத்தே நீங்கள் கிரியேட் பண்ணலாம். அதனால் எந்த விதத்துலையும் பயப்படாமல் இதை ஈஸியாக யூஸ் பண்ணலாம். முக்கியமான விஷயம், இதுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் தேவையே இல்லை. இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸையோ மற்ற விஷயங்களோ கிரியேட் பண்ணுறதுக்கு எதுவுமே தேவையில்லை. வீடியோ இமேஜுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் லைன் இருக்குது. அண்ட் அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா லோகோஸில் தான் 12 ஆப்ஸோட நியூவஸ்டான லோகோஸ் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியும். இதை பற்றி ஸ்பெஷலாகவும் ஒரு வீடியோ மேக் பண்ணியிருந்தோம். நம்ம சேனலில் தாராளமாக செக் பண்ணி பார்க்கலாம். நியூவஸ்டான அந்த 12 ஆப்ஸோட ஐகான்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். கூடிய சீக்கிரம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா ரோல் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்டேட் பண்ணாலும் சில பேருக்கு லோகோ சேஞ்ச் ஆயிருக்காது. அதை நெக்ஸ்ட் விஷயத்தை வந்து நாங்கள் சேஞ்ச் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ தான். இன்னும் அப்டேட்ஸும் வந்துச்சு. பட் Android 10க்கு இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. சீக்கிரமாகவே அடுத்தடுத்த அப்டேட் வரும்போது இன்னும் ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு நல்ல மாற்றம் இனிதாய் நடக்கட்டும்.